ஃபைனலா மக்கள் எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரி மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்தியன் டீமோட T20 கேப்டனா கொண்டு வரப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த 2024 இருந்து 3 வருஷம் தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு அன்கேப்டு டீமை வச்சுக்கிட்டு இந்த லெவலுக்கு பயங்கரமா கேப்டனா விளையாடுறாரு. அவரை ஏன் கொண்டு வர முடியுங்க, பார்சியாலிட்டி படுக்கிறீங்களா அப்படின்ட்டு இந்தியன் டீம் செலக்டர்ஸை கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி வரப்போற அயர்லாந்து இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியன் T20 ஸ்குவாட்ல T20 கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்காருங்க. ஏன்னா 2024 KKRக்கு கப் அடிச்சு கொடுத்தாரு. 2025 பஞ்சாப் கிங்ஸ் கேப்டனா அன்கேப்டு பிளேயரை வச்சு ஃபைனல் வரை கொண்டு வந்தாரு. 2026 அந்த அளவுக்கு போகட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்ச்ல அன்பீட்டனா தொடர்ந்து 6 மேட்ச் வெற்றி பெற்று சும்மா சிங்கமாய் கர்ச்சிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயரை இப்ப கேப்டனா கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் 2026 தான் வேர்ல்டு கப் T20 கப் அடிச்சு கொடுத்தாரு. அவரை ஏன் தூக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு அவர் தான் காரணம். ஏன்னா வேர்ல்டு கப்லயே கேப்டன்சியா நல்லா பண்ணாலும் இண்டிவிஜுவலா அவர் பேட்ல நிறைய ரன் வரல. அதுக்கப்புறம் இப்ப மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்டதுலயும் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் சரியா பண்ணாத அப்படினால அவரை தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இப்ப கூட அவர்கிட்ட ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் டிசர்வ் தான். ரெண்டாவது என்ன விஷயம்னா மும்பைல இருந்து கண்டினியூஸா 3வது ஒரு பிளேயர் இந்தியன் டீமுக்கு கேப்டனா செயல்படுறது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சிரிச்சுட்டு சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கெத்தா T20 கேப்டனா மாறிட்டாருங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷம். இன்னொரு பக்கம் அடுத்து இந்த 2026 IPL புரட்டி போட்ட குட்டி சூறாவளி சூரியவன்சி இருக்கார்ல, அவரை ஸ்குவாட்ல எடுப்பாங்களா, எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இதே அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்குவாட்ல சூரியவன்சி இடம் பெற்றிருக்காருங்க. அப்படி யார் யார் இடம் பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டர்ஸ் லிஸ்ட்ல கேப்டனா ஸ்ரேயஸ் ஐயர், வைஸ் கேப்டனா திலக் வர்மா, அடுத்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அபிஷேக் சர்மா அண்ட் சூரியவன்சி, அடுத்து விக்கெட் கீப்பர்ஸ்ல சேட்டா சஞ்சு சாம்சனும் இசான் கிஷனும் இருக்காப்ல. ஆல்ரவுண்டர்ஸ்ல நிதிஷ் குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், சிவம் துபே. அடுத்து பவுலர்ஸ்ல ரவி பிஸ்னாயி, முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ் இப்படி இந்த ஸ்குவாட இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இதுலயும் இந்த ஸ்குவாட்ல பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமா RCB ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 டைம் தொடர்ந்து கப் அடிச்ச ரஜித் பட்டிதாரை ஏன் உள்ளுக்கு டீமுக்குள்ள எடுக்கல, அது மட்டும் இல்லாம புவனேஸ்வர் குமார் இந்த டைம் IPL கலக்குனாரு, அவரை ஏன் எடுக்கல, அடுத்து 2 டைமும் கப்படிக்க முக்கியமான பிளேயரா இருந்த குணால் பாண்டியாவை ஏன் எடுக்கல அப்படின்ட்டு RCB ஃபேன்ஸ் இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு வராங்க. அதனால இந்த ஸ்குவாட்ல உங்களுக்கும் ஏதாவது அதிருப்தி இருந்தனா யாருக்கு பதிலா யார் உள்ளுக்கு சேர்த்திருக்கா அப்படிங்கறத உங்களோட தாட்ஸா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் சூரியவன்சிக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிருங்க.